அன்பு வணக்கம். எஸ், அன்பினும் சிறந்தது எதுவும் இல்லை. அதுவே உலகின் எல்லை. கடவுள் என்பதும் தெய்வம், அன்பு என்பதும் தெய்வம் என்பதும் ஒன்று அல்லவா? இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த அன்பை உங்களுக்கு நான் காலை பரிசாக கொடுத்து கொண்டு உங்களிடம் ஆசையாக பேச வந்திருக்கிறேன். என்ன பேசலாம் என்று நினைக்கிறேன் என்றால், பழைய காலத்தில் வெகு நாட்களுக்கு முன் இந்த ரயில்வே ட்ராக்ஸ், ரயில் பாதை இருந்தது அல்லவா? அப்போதெல்லாம் பெரும் பகுதியில் ஒற்றை பாதை தான் இருந்தது. அந்த ஒற்றை பாதையில் தான் ரயில்கள் எல்லாம், தொடர் வண்டிகள் எல்லாம் செல்லும். எதிர்ப்புறத்திலே இன்னொரு ட்ரெயின் வருது என்றால், இது போயிட்டு ஒரு ஸ்டேஷன் கிட்ட ஒரு டபுள் ட்ராக் இருக்கும் ஃபார் பார்க்கிங். அது அங்கே போயிட்டு நின்றுடும், சைடில் போய்ட்டு நின்றுடும். அப்புறம் அந்த ட்ரெயின் வரும். இந்த வழியை தான் கையாண்டிருந்தாங்க. சில சமயத்தில் வேறு மதியத்தில் போகும்போது அங்கேருந்து ட்ரெயின் வந்துட்டு இரண்டும் மோதிக்கொள்ளும். அப்படி இருக்கும்போது விபத்துகள் அதிகமாக ஆகிக்கொண்டிருந்தது. அதை குறைப்பதற்கு என்ன வழி என்று யோசித்தார்கள். அப்புறம் சரி, போவதற்கு ஒரு பாதையும் வருவதற்கு ஒரு பாதையும் அமைத்து விட்டால் போவது போய்கொண்டே இருக்கும், வருவது வந்து கொண்டே இருக்கும் என்று யோசித்தார்கள். அதன்படியே அது சிலுவை பற்றி அவர்கள் பெரிதுபடுத்தாமல் இந்த மாதிரி விபத்துகள் ஆவதை தடுக்கலாம் என்று 2 பாதைகள், ஒன்று போவதற்கும் ஒன்று வருவதற்கும் அமைத்து விட்டார்கள். அதிலிருந்து பெரும்பாலும் ஏன் அது அந்த விபத்துகளே இல்லாமலும் ஆகிவிட்டது என்று சொல்லலாம். பாருங்கள், ஒன்று போகும், ஒன்று மற்ற பாதையில் வரும். அந்த மாதிரி 2 பாதைகளை அமைத்து விட்டார்கள். இப்பொழுது விபத்துகளே இல்லை. ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் விபத்துகள் தவிர்க்கப்பட்டது. எஸ் குழந்தைகளே, நான் குழந்தையாக இருக்கும்பொழுது அந்த மாதிரி இருந்தது. ஒரு வழிப்பாதை, ஒரே ட்ராக் தான். அது போவோம், தெரியாமல் இன்னொன்று வந்துடும், மோதிக்கொள்ளும். உங்கள் காலத்தில் 2 பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2 பாதைகள் இருக்கும், ஒன்று போவதற்கும் ஒன்று வருவதற்கும். உங்கள் காலம் சிறப்பான காலம் அல்லவா? எஸ். ஓகே சொல்கிறாங்களே. வணக்கம்.